ஒரு நாள் மன்னன் துஷ்யந்தன் போருக்கு கிளம்பினான். போர் முடிந்து திரும்பும் வழியில் தனது வீரர்களின் உணவுக்காக அருகில் இருந்த காட்டுக்குள் புகுந்து கண்ணில் பட்ட எல்லா மிருகங்களையும் வேட்டையாடினான். அப்போது ஒரு பெரிய ஆண்மான் கண்ணில் பட்டது. அதன் மீதும் அம்பை எய்தான். அம்பு இலக்கை அடைந்தாலும் காயத்துடன் மான் தப்பி ஓடுகிறது. துரத்தி சென்ற துஷ்யந்தன் சகுந்தலையின் கரங்களில் அந்த மான் தஞ்சம் புகுவதை பார்க்கிறான். சகுந்தலை தனது வளர்ப்பு மானுக்கு ஏற்பட்ட காயத்தை பெரும் கருணையுடன் கவனித்து சிகிச்சை செய்கிறான். இதை பார்க்கும் துஷ்யந்தன் சகுந்தலையின் மீது காதல் கொண்டு அங்கேயே சில காலம் தங்குகிறான். கண்ம முனிவரின் அனுமதியுடன் சகுந்தலையை திருமணமும் செய்து கொள்கிறான். காட்டின் எல்லையில் தங்கள் அரசனுக்காக படை வீரர்கள் காத்திருக்கிறார்கள். எனவே துஷ்யந்தன் விடைபெற வேண்டிய நிலை வருகிறது. சகுந்தலையிடம் தனது தேசத்திற்கு சென்று சூழ்நிலையை சரி செய்து விட்டு வருவதாக உறுதி கூறுகிறான். தன் நினைவாகவும் தங்கள் திருமணத்தை உறுதி செய்யும் விதமாகவும் தனது அரச முத்திரை பதிந்த ஒரு மோதிரத்தை சகுந்தலையின் விரலில் போட்டு விடுகிறான். இயற்கையாகவே அது சரியாக பொருந்தவில்லை. உனக்காக மீண்டும் வருவேன் என்று உறுதியளித்து விடைபெறுகிறான் துஷ்யந்தன்.